இந்த பொண்ணு வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க உன் லவ்வர் ஓடி போயிட்டான் இனிமே வரமாட்டேன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுறா. ஆனா ஓடி போன இவளோட ஆளு பெரிய பாப் சிங்கர் ஆயிடுறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனாலும் இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போயிட்டுமே அந்த கில்ட் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் இவங்க இருந்த டவுன்ல இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாரு. அந்த விஷயத்தை நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டே இவன் ஃபியூனரலுக்கு அந்த இடத்துக்கு போறான். அப்படி ஒரு இடத்துல இருந்து இவன் கிளம்பும் போது இவனோட முன்னாள் லவர் டமால் இடிச்சிடுறா. உடனே அவ தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டு அவளோட குழந்தைய அழிச்சுக்கிட்டு போறா. ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என் குழந்தைய கொஞ்ச நாள் பாத்துக்குன்னு சொல்லிட்டு ஓடி இவனோட வயிற்றுலே குத்துறா. அதுக்கு பிறகு அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு போயிடுறாரு. அவன் கொஞ்ச நாள் அதே இடத்துல வாழ்ற சூழல் ஏற்படுது. அப்ப திரும்பியும் அவன் முன்னாள் காதலியை பாக்குறான். அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பேசும்போது அவளுக்கு குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்றா. இந்த ஃப்ளவர் ஷாப் வச்சு தான் என் குழந்தைய காப்பாற்றி வந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. அந்த டைம்ல அவளோட குழந்தை வந்துடுது. இவன் அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கும் போது உடனே அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுறா. அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஃபேஸ் இவனோட ஃபேஸ் மாதிரியே இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. திரும்பி அவன் லவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி விசாரிக்கும் போது உன்னால நான் பிரெக்னென்ட் ஆகும் போதே நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றான். இதை கேட்டவனே அவன் மனம் உடஞ்சு போயிடுது. அவனுக்கு கில்ட்டினஸ் இன்னும் அதிகமாகுது.